சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அரசின் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன்கிழமை தாக்கல் செய்யப்பட இருக்கு. இதுல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமான்னு மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு எழுந்துட்டு வருது. தேர்தல் சமயத்துல தாவேக்கு அளிச்ச வாக்குறுதிகள் என்ன, அதுல எதெல்லாம் பட்ஜெட்ல அறிவிக்கப்படும் அப்படிங்கறத பற்றி அலச இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. தேர்தல் வாக்குறுதிகளாக தமிழக வெற்றி கழகம் பல வாக்குறுதிகளை கொடுத்தது. அதில் எதையெல்லாம் ஏற்கனவே நிறைவேற்றி இருக்கிறாங்க அல்லது திட்டத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தலாம். ஸோ இதில் எவையெல்லாம் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்பதையும் நாம் பிறகு பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் சமயத்தில் தாவேக்க வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அது ஏற்கனவே முதலமைச்சர் பதவியேற்ற அந்த தினத்திலிருந்தே நடைமுறைக்கு வந்துவிட்டது. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியும் ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகி அதுவும் நடைமுறைக்கு வந்துவிட்டது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கக்கூடிய அந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்கான அறிவிப்பு மட்டும் வெளியாக இருக்கின்றது. இதற்காக ஆண்டுக்கு 755 கோடி ரூபாய் நிதியுதவிக்கும் ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. அந்த வகையில் இந்த 3 திட்டங்களும் தேர்தல் வாக்குறுதிகளில் இருந்தது உறுதியாகிவிட்டது. சரி, இது தவிர வேறு என்ன வாக்குறுதிகள் எல்லாம் தாவேக்க அளித்திருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் பிரதானமான ஒரு வாக்குறுதி என்னன்னா 60 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதம் 2500 ரூபாய். முந்தைய திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாயானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையானது தற்போது தாவேக்க ஆட்சி பொறுப்பேற்ற பிறகும் அப்படியே தொடர்கிறது. இது 2500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று தாவேக்க அறிவித்திருந்தது. இதன் மீது பொதுமக்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள். இதே போல ஆண்டுக்கு 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருந்தது. அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் என்ற முக்கிய வாக்குறுதியையும் கொடுத்திருந்தார்கள். ஏற்கனவே முந்தைய திமுக ஆட்சியில் நகர்ப்புற பேருந்துகளில் மட்டுமே பெண்களுக்கு இலவச பயணமானது இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அனைத்து பேருந்துகளுக்கும் அப்படின்னு தாவேக்கா அதை சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக ஏழை குடும்பத்து பெண்கள் திருமணத்திற்கு 8 கிராம் தங்கமும் பட்டு சேலையும் வழங்கப்படும் என்ற ஒரு முக்கியமான வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாங்க. முன்பு அதிமுக ஆட்சியில் இது போன்ற ஒரு திட்டம் இருந்தது. அதன் பிறகு அந்த திட்டம் காணாமல் போய்விட்டது. தற்போது இது போன்ற ஒரு திட்டத்தை தாவேக்க அரசு நாங்கள் மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறாங்க. இதுவும் பட்ஜெட்டில் வெளிவருமா என்று நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு சொந்த வீடு என்பது கனவாகவே இருக்கின்றது இல்லையா? இந்த சொந்த வீட்டுக்காக 5 லட்சம் புதிய வீடுகள் ஏழை எளிய மக்களுக்கு கட்டித்தரப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்கள். அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவர்கள் வசிக்கக்கூடிய நிலங்களில் பட்டா வழங்கப்படும். அதாவது ஆட்சேபனை எதுவும் இல்லாத அரசு நிலங்களில் வசிப்பார்களேயானால் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. 1 முதல் +2 வரை படிக்கக்கூடிய, அதாவது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுடைய தாய் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு 15000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதாவது குடும்ப ஏழ்மை சூழ்நிலையால அவர்கள் பள்ளியில் இடைநீற்றல் இருக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக ஒரு முறை 15000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையில வட்டியில்லா கடன் வழங்குவோம் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருந்தது. இளங்கலை முதல் முனைவர் பட்டம் வரை கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கல்வி கடன் என்பது மாணவர்களுக்கு மிகப்பெரும் ஒரு சிரமமாக இருக்கின்றது. அதில் 20 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கல்வி கடன் வழங்க நடவடிக்கை எடுப்போம்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. மிக முக்கியமாக ஹெல்த் சம்பந்தமாக யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸை நாங்கள் கொண்டு வருவோம்னு தாவேக்க வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் ரூபாய் வரை யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே முந்தைய திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமானது நடைமுறையில் இருந்தது இல்லையா? ஆனால் அது வெறுமனே பெயரளவுக்கு தான் இருந்தது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. பல மருத்துவமனைகளில் அதை அக்செப்ட் பண்ணலைங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் இவங்க 25 லட்சம் ரூபாய் வரை யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக கேன்சர், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இது போன்ற விஷயங்கள் இதில் கண்டிப்பாக கவர் ஆகும். அதனால தான் அந்த 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் லிமிட் கொடுக்குறோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை. இதுவே +2 ITI அல்லது டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயை நாங்கள் வழங்குவோம் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு புதிதாக தொழில் தொடங்குவதற்காக எப்படி கல்லூரி மாணவர்களுக்கு அந்த கல்வி கடன் பிணையில்லா கல்வி கடன் கொடுப்போம்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிணையில்லா கல்வி கடன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்வர் மக்கள் சேவை நண்பன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் தாவேக்கா தன்னுடைய வாக்குறுதியில் கொடுத்திருந்தாங்க. வீட்டு வாசல்லையே அரசின் எல்லா சேவைகளுமே கிடைக்கும். இதற்காக மாதம் 18000 ரூபாய் ஊதியத்தில் சுமார் 5 லட்சம்
பேர் பணியமர்த்தப்படுவார்கள். அவர்கள் மூலமாக அரசின் பல்வேறு துறை சேவைகள் மக்களுக்கு எளிதாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி வழங்குவோம். கரும்புக்கு டன்னுக்கு 4500 ரூபாயாக அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி வழங்குவோம் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருந்தது. இது வேளாண் பட்ஜெட்டில் வருமானு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். முதியோர், விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் அவர் வாங்கக்கூடிய அந்த ஓய்வூதியம் என்பது 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தாவேக வாக்குறுதி கொடுத்திருந்தது. வெற்றி நடமாடும் முதியோர் கிளினிக், அதாவது 1000 கிளினிக்குகள் உருவாக்கப்படும். ஒவ்வொரு கிளினிக்லையும் மருத்துவர்கள், செவிலியர்கள், பிசியோதெரபிஸ்ட் வந்து பணியமர்த்தப்படுவார்கள். இவர்கள் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் நேரில் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உடல் பரிசோதனை செய்வார்கள். நாள்பட்ட வியாதிக்கு மருந்துகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதியோர்களுக்கு அதாவது உபகரண உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். அதாவது கண்ணாடி வாங்குவதோ அல்லது கைத்தடிகள் வாங்குவதோ இது போன்ற விஷயங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. சொந்தமாக தறி வைத்திருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வழங்குவோம் என்றும் கூட வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அரசு ஊழியர்களை குறிவைத்து கொடுக்கப்பட்ட மிக முக்கிய வாக்குறுதி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் மீண்டும் பரிசீலிப்போம் என்று சொன்னார்கள். முந்தைய திமுக அரசால பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர் சங்கங்கள் நெடுநாட்களாகவே பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேண்டும் என்று போராடி வந்தார்கள். கடைசியாக திமுக ஆட்சி முடியும் போது பழைய ஓய்வூதிய திட்டமும் இல்லாம, புதிய ஓய்வூதிய திட்டமும் இல்லாம பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதை நாங்கள் முழுமையாக நீக்கிவிட்டு அரசு ஊழியர்களுக்கு அவர்களது விருப்பம் போலவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று தாவேக வாக்குறுதி கொடுத்தது. 5000 கோடியில அரசு ஊழியர் நலவாரியம் வந்து அமைக்கப்படும் என்றும், தற்காலிக பணியாளர்கள் அவர்கள் எந்த துறைகளில் வேலை பார்த்தாலும் சரி 5 ஆண்டுகள் வந்து அவங்க பணி முடிந்ததுன்னா அவர்களை வந்து நாங்கள் நிரந்தரம் செய்து விடுவோம் அப்படின்னு தாவேகாவானது வாக்குறுதி கொடுத்திருந்தது. பாக்கெட்டில் ரேஷன் பொருட்கள், வீடு தேடி ரேஷன் பொருட்களை முந்தைய ஆட்சிகள் வந்து செயல்படுத்தியது. அந்த வகையில் தாவேகா வந்து பாக்கெட்டில் நாங்கள் ரேஷன் பொருட்களை அழைத்து கொடுப்போம், ஏன்னா வந்து எடை குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால பாக்கெட்டில் அடைத்து கொடுப்போம். அரிசி தவிர்த்து மற்ற அனைத்தும் பாக்கெட்டில் விநியோகம் செய்யப்படும்னு சொல்லியிருந்தாங்க. 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை, ஏன்னா கூட்ட நெரிசல் இருக்கக்கூடாது. பெண்களுக்கு கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் பெண்களுக்கு பெண் இடையாளர்கள், ஆண்கள் விற்பனையாளர்களாக இருந்தால் ஆண் இடையாளர்கள் நியமிப்போம் என்று கூட தாவேகா வாக்குறுதி கொடுத்திருந்தது. காவல்துறை சார்ந்த மிக முக்கிய அறிவிப்பு வாக்குறுதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர்களுடைய அடிப்படை ஊதியம் என்பது 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும். தற்போது அந்த அடிப்படை ஊதியம் 18,000 ரூபாயாகத்தான் இருக்கின்றது. சட்டம் ஒழுங்கை காக்க துணிச்சலுடன் செயல்பட்டு உயிர் நீக்கக்கூடிய காவலர்களுக்கு கௌரவ ஊதியமாக 1 கோடி ரூபாயை வழங்குவோம் என்றும் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. மீனவர் நலன் சார்ந்தும் பல்வேறு முக்கிய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் மீன்பிடி தடைக்காலம், அந்த மீன்பிடி தடைக்காலத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வந்து 27,000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம். 25 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு கொடுக்கப்படும். மீன்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை எப்படி நெல்லுக்கு, கரும்புக்கு மாதிரியான பயிர்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி மீன்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மீனவர்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டி தரப்படும் என்று கூட தாவேகா இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. இந்த வாக்குறுதிகளில் எவையெல்லாம் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட்டில் அறிவிப்பாக வெளியாக போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். தற்போது நம்முடைய பொருளாதார நிபுணர் ராமசேஷன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், மக்கள் பிரதானமாக எதிர்பார்க்கக்கூடிய வாக்குறுதி மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. அதற்கேற்ப பட்ஜெட்ல ஏதாவது அறிவிப்பு வெளியாகுமா? ஏற்கனவே நிதிநிலை சரியில்லை அப்படின்னு கடந்த முறை சொல்லியிருந்தாங்க. 10 லட்சம் கோடிக்கு மேல தமிழக அரசு கிட்ட கடன் இருக்குன்னு. சார், இதுல இந்த 2500ங்கிறது இந்த பட்ஜெட்ல வராது. வரத்துக்குன்னா வாய்ப்புகள் இல்லை. என்ன பண்ணுவாங்க, இந்த 1500 எடுத்துட்டு போய் கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் பண்ணி 2500க்கு போக முடியும். ஏன்னா இதொன்ன டென்ட் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல 39,000 கோடி. இப்ப 1000லேருந்து 2500 ஆக்குனாக்க எக்ஸிஸ்டிங் பெனிஃபிட் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாவே இது வந்து 39,000 கோடி. இது சாதாரண தொகை இல்லை. ஒண்ணு, ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட்ல வந்து ரெவென்யூ டெபிசிட் ரொம்ப அதிகமா இருக்கு. ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் அதுக்கு தான் இந்த 5 மெம்பர் கமிட்டி ஆரம்பிச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க. வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் ஸ்டேட் ரெவென்யூஸ் தான் ஃபோக்கஸா இருக்கு. அந்த ஃபோக்கஸ் இருக்கும் பொழுது ஆல்ரெடி பயங்கர டெட் பேர்டன் இருக்கிறதுனால இந்த பட்ஜெட்ல அதுக்கு உண்டான அலோகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1000ங்கிறது 1500 ஆகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. இப்போ ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்வதில் இந்த தாவேகா அரசுக்கு என்ன சவால்கள் இருக்கும் சார்? ஏற்கனவே கடன் தொகை வந்து 10 லட்சம் கோடி. ஒண்ணு, அதொன்னு கேரண்டிஸ் அண்ட்
இது கவர்மெண்ட் கேரண்டிஸ் அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 13 லட்சம் கோடி. இது ஒரு சாதாரண தொகை இல்லை. ஸோ இந்த 10 லட்சம் கோடிக்கு வந்து இவங்க மாசம் மாசம் வட்டி கட்டுறதே பெரும்பாடா இருக்கு. அதுக்கு உண்டான அடிஷ்னல் பாரோயிங் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. 2 லட்சம் கோடி ஆல்ரெடி பாரோ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது இதுதான் ஒரு ஸ்டிஃப் சேலஞ்சா இருக்கும். எக்ஸிஸ்டிங் டெட்டினோட இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் பேர்டன் ஒன்று. ரெண்டாவது அதே 60% ஆயிடுது. 60% ஆஃப் தி மந்த்லி டோல் கோஸ் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் பேர்டன். ஸோ இது சாதாரண தொகை இல்லை. ஸோ அதனால இந்த வந்து கேபிட்டல் பாரோயிங் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்க முடியும். ஏன்னா FRBM பிரகாரம் இவங்க 3% தான் பில் என்க போட்டிருக்காங்க. இது வந்து 2.5, 2.6, 2.7 இந்த பட்ஜெட் ஃபிகர்ஸ் வந்தாதான் தெரியும் அது எந்த லெவல்ல இருக்குன்னு. FRBM பிரீச் பண்ணாம இருக்கிறதுக்கு இல்ல பிரீச் செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. FRBM இப்போதைக்கு நாங்க பிரீச் பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி bring it back on trackனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதுதான் ஒரு ஸ்டிஃப் சேலஞ்ச். எக்ஸிஸ்டிங் பாரோயிங் பிளஸ் மந்த்லி பாரோயிங் டுவர்ட்ஸ் சர்வீசிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ரெவென்யூ டெபிசிட் இருக்கு, ரெவென்யூ பற்றாக்குறை இருக்கு. அந்த பற்றாக்குறையை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க? ஒன்று, மைனிங் லைசன்சஸ்ல நிறைய மைனிங்க்கு ராயல்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்னொன்னா படிப்படியா கவர்மெண்ட் ஃபீஸ் எல்லாத்துக்கும் அந்த ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்த அப்ரூவல்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணி கண்ட்ரோலிங் தி எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ரொம்ப நெக்லிஜிபிள் ஆயிடுச்சு. ஏன்னா கண்ட்ரோலிங் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டுவர்ட்ஸ் கவர்மெண்ட் சேலரிஸ், அந்த பென்ஷன், அந்த பேர்டன் ஒன்று அதிகமாக இருக்கு. அதே கிட்டத்தட்ட 60-65% இருக்கு. பேலன்ஸ் 35% தான் கோஸ் ஃபார் ப்ரொக்ரெசிவ் ஸ்பெண்டிங். ப்ரொக்ரெசிவ் ஸ்பெண்டிங் இல்லாத பொழுது ரொம்ப கஷ்டமாயிடும் பாரோயிங் இல்லைன்னா. ஸோ அதனால இந்த தடவை கொஞ்சம் பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ சென்னையின் வளர்ச்சி சார்ந்து வரணும் அப்படின்னா என்ன முக்கிய அறிவிப்புகள் சார் வரணும்? உங்களை போன்ற நிபுணர்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? ஒன்று வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார் பெருசாகணுங்க. இப்போ அவரோட ஃபோக்கஸ் இப்போ கொஞ்சம் முன்னாடி செய்தியில கூட போட்டீங்க, ஓரகடம் போனாரு, சிப்காட்டுக்கு போனாரு அப்படின்னு போட்டிருந்தீங்க. அந்த செய்தி ஓடிட்டு இருந்தது. அதெல்லாம் என்னங்க, ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அவங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு உண்டான கட்டமைப்பு உறுதி சென்னையில இல்லை. அதுதான் ஃபேக்ட். இந்த மெட்ரோ ஒர்க் வந்து பயங்கர ஸ்லோவா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அவங்களால இண்டஸ்ட்ரியல் குரோத்தை காமிக்க முடியாது. ஏன்னா ரீசன் என்னன்னா எல்லா இடத்துலயும் டிராஃபிக் பாட்டில் நெக்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு சுணக்கம் ஏற்பட்டு போகுது. இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான சென்னையை பொறுத்தவரையில ஒரு பெரிய அட்வான்டேஜ் போர்ட் இருக்கு. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு என்ன மேக்சிமைஸ் பண்ணணுமோ அந்த சென்னை போர்ட் டு பூனமல்லி அந்த எலிவேட்டட் காரிடாரை முடிக்கிறது ஒரு 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 பெஸ்ட் மெத்தடு. இந்த மாதிரி திருச்சி காரிடார் எஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஃப்ரம் தாம்பரம் டு செங்கல்பட்டு பயங்கர பாட்டில் நெக்கு. ஸோ எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ்னோட ட்ரெய்லர்ஸே போக முடியல. ஸோ ட்ரெய்லர்ஸ் எல்லாம் போக முடியலன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாட்டில் நெக்னு அர்த்தம். அதுக்கு தான் ட்ரெயின் காரிடார் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கார்ஸ் எல்லாம் ஆர் கெட்டிங் சென்ட் டு போர்ட் பை வே ஆஃப் வேகன்ஸ். இந்த மாதிரி ஒரு நாவல் மெத்தட் யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் ஹை ஸ்பீட் காரிடார் அது அப்படியே நிற்குது இன் டிஸ்பியூட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாட்டில் நெக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாதாங்க இண்டஸ்ட்ரீஸ் வரும். இப்போ அவர் போய் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கேம்பெயின் பண்ணி ஈஸ் ஆஃப் ஆப்ரேஷன், ஈஸ் ஆஃப் அப்ரூவல்ஸுங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஈஸ் ஆஃப் அப்ரூவல்ஸ் கொண்டு வந்தால் அடுத்தது என்ன அவங்க இஷ்யூஸ் ரைஸ் பண்ணுவாங்க? ஒன்று எலக்ட்ரிசிட்டி, அன்கட் எலக்ட்ரிசிட்டி கேட்பாங்க, வாட்டர் கேட்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ரோட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். ஸோ அதை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கட்டமைப்பு உறுதி சென்னையில் வந்து பல மடங்கு விருத்தி ஆகணுங்க. இப்போ பரந்தூர்ல 2வது விமான நிலையத்தை அமைக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தாவேக அரசுல முக்கியமாக அமைச்சர்கள் நிறைய பேர் அதை வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. பட்ஜெட்ல அந்த பரந்தூர்ல அந்த 2வது விமான நிலையம் தொடர்பாக ஏதாவது முக்கிய அறிவிப்பு வெளியாகுமா, இல்லை மாற்று இடம் இதுதான் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கோம் அப்படின்னு வெளியாகுமா சார்? இல்ல, அவங்க கிளியரா இருக்காங்க. பரந்தூர் வராதுங்கிறதுக்கு உண்டான சிக்னல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட் இஸ் பீயிங் யூட்டிலைஸ்ட் ஒன்லி 50%ங்க.
இது வந்து நீங்க என்ன சொன்னாலும் அதுதான் ஃபேக்ட். ரெண்டாவது ரன்வே போட்டுட்டு பெர்பெண்டிகுலர் ரன்வே போட்டுட்டு அது தண்ணியில இறங்குதுன்னு பாதி பைலட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஐஐடி ஸ்ட்ரக்சரல் ஸ்டடி பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? அந்த கட்டமைப்பு உறுதியை போட்டுட்டு அந்த சைடு டெர்மினல்லே கிடையாது. அதாவது இன்டர்லாக்கிங். இப்பெல்லாம் நீங்க துபாய் போனீங்கன்னா அடி வழியா பஸ்ஸஸ் எல்லாம் போகும், ட்ரெயின்ஸ் போகும், அந்த சைடு எடுத்துட்டு போவாங்க வித்தவுட் ரன்வே இன்கர்ஷன். அந்த பாசிபிலிட்டியை இவங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு தான் சொல்லுவாங்களே தவிர மாற்று இடத்துக்கு உண்டான ஒரு பரிந்துரை இந்த பட்ஜெட்ல இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வேளாண் துறை சார்ந்து என்ன அறிவிப்புகள் சார் வரணும்? சார், வேளாண் துறையை பொறுத்தவரையில இந்த பிரைஸ் மினிமம் அப்செட் பிரைஸ் அது சென்டர் அறிவிச்சிருந்தாலும் இவங்க கூடுதலா தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நீங்க முன்னையும் சொன்னீங்க. அந்த வாக்குறுதியை இதுல வந்து டெஃபினட்டா எதிர்பார்ப்பாங்க ஃபார்மர்ஸ். நம்பர் 1. நம்பர் 2, இந்த தடவை இந்த கிராப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால டெஃபினட்டா செப்டம்பருக்கு பிறகு அக்டோபருக்கு பிறகு சோயிங் நடந்து அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் வந்து ஜனவரி பிப்ரவரியில தான் வரும். ஸோ இந்த ஃபார்மர் சஸ்டனன்ஸ்க்கு லோன்ஸ், எக்ஸிஸ்டிங் லோன் வெய்வர்லாம் கொடுத்துட்டாங்க. அதே கிட்டத்தட்ட 3000 கோடி வந்தது. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. அதையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு ஒரு சாரார் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது லோயர் லோன்ஸ் ஒண்டி தான் வெய்வ் பண்ணாங்க. ஸோ அது பேலன்ஸ்க்கு 50% கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கிராஜுவலாக கொடுக்க முடியும். எல்லாத்தையும் வெய்வ் ஆஃப் பண்ணுங்கிறது பாசிபிலிட்டி இல்லைங்க. ஸோ அதனால ஃபார்மருக்கு அப்செட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. டெஃபினட்டாக இந்த கிராப் டேமேஜுக்கு ஃபார்மர்ஸ் வந்து ஏதாவது எதிர்பார்ப்பாங்க இந்த பட்ஜெட்ல. அதை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தாவேகா அரசினுடைய முதல் பட்ஜெட், தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய முதல் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. தாவேகா தேர்தல் சமயத்தில் பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. இந்த வாக்குறுதிகளில் எவையெல்லாம் பட்ஜெட்டில் இப்போ அறிவிப்பாக வர இருக்குது அப்படின்னு மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து ஆவலுடன் காத்து கிடப்பது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.